Morning students. Next we can study about defects in eye. Defects in eye means குறைபாடு, கண்களில் உள்ள குறைபாடுகள். என்னென்ன குறைபாடுகள்னு பார்க்க போகிறோம். A normal human eye can clearly see all the objects placed between 25 cm and infinity. But for some people the eye loses its power of accommodation. This could happen due to many reasons including aging. Hence their visions becomes defective. Let us discuss some of the defects of human eye. That means a normal human eye, சாதாரண நல்ல ஒரு ஹெல்த்தியான மனுஷனோட கண்ணு வந்து எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் பார்க்க முடியும். 25 சென்டிமீட்டர் வரைக்கும் அட் இன்ஃபினிட்டி, எவ்வளோ இன்ஃபினிட்டினா எவ்வளோ தூரத்தில் இருக்கிற ஒரு பொருளையும் பார்க்க முடியும். பட் ஃபார் த சம் பீப்புள் த ஐ லாசஸ் இட்ஸ் பவர் ஆஃப் அகாமடேஷன். அவங்களோட பவர் கண்ணோட பவர் குறைய அப்போ வந்து அவங்களோட ஆப்ஜெக்ட்ஸ் எந்த ஆப்ஜெக்ட்ஸையும் கிளியராக பார்க்க முடியாது. தீஸ் குட் பி ஹேப்பன் டியூ டு மெனி ரீசன்ஸ். அவங்களோட ஏஜாக இருக்கலாம், இல்லை வந்து அவங்களோட விட்டமின்ஸ் குறைபாடாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து டிஃபெக்ட்ஸ், குறைபாடுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் இஸ் மயோபியா. மயோபியா மீன்ஸ் மயோபியா ஆல்சோ நோன் அஸ் ஷார்ட் சைட்னஸ், கிட்ட பார்வை. Myopia means கிட்ட பார்வை. occurs due to the lengthening of eyeball with this effect. lengtheningனா ரொம்ப லார்ஜாக இருக்கும். Nearby objects can see clearly but distance object cannot seen clearly. கிட்ட இருக்கிற பொருளெல்லாம் கிளியராக பார்க்கலாம், ஆனால் தூரத்தில் இருக்கிற பொருளை கிளியராக பார்க்க முடியாது. The focal length of eye lens is reduced or the distance between the eye lens and the retina increases. ஸோ த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐ லென்ஸ், அந்த பொருளுக்கும் நம்ம கண்ணுக்கும் இருக்கிற தூரம் வந்து கம்மியாகிட்டே இருக்கும், டிஸ்டன்ஸ். அப்போ வந்து டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும்போது ஐ லென்ஸுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் இல்லை டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிறதா நம்ம ஃபோக்கல் லென்த்துன்னு சொல்கிறோம். ஒரு ஆப்ஜெக்ட்டு, எந்த ஆப்ஜெக்டை பார்க்குறோமோ அந்த ஆப்ஜெக்ட்டு நம்ம கண்ணுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் ஃபோக்கல் லென்த். ஸோ அது ரெடியூஸ் ஆகும்போது ரெட்டினா இன்க்ரீஸ் ஆகும். Hence the far point will not be infinity for such eyes. So far point na தூர பார் will not be infinity for such eyes and the far point has become closer. அப்போ அந்த தூரத்தில் இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து க்ளோஸராக பார்க்க முடியாது. Due to this image distance object are formed before the retina. This defect can be corrected using a concave lens. அப்போ வந்து கான்கேவ் லென்ஸு யூஸ் பண்ணுறோம். ஸோ த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த கான்கேவ் லென்ஸ் டு பி யூஸ்ட் இஸ் கம்ப்யூட்டட் ஆஸ் ஃபாலோஸ். இந்த மாதிரி உங்களுக்கு அந்த மயோபியா டிஃபெக்ட்ஸ் ஃபஸ்ட்டு பிக்சர், செகண்ட் பிக்சர் வந்து மயோபியா கரெக்டட் ஐ லென்ஸு முன்னாடி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. தென் ஸோ எப்படி இதை வந்து கரெக்ஷன் பண்ணுறாங்க? கரெக்டட் விஷன் யூஸிங் எ கான்கேவ் லென்ஸ் வச்சா நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். So let a person with myopia eye can see up a distance x. Suppose that he wants to see all objects further than the distance, that is up to infinity. Then the focal length of the concave lens is f is equal to minus x. So the person can see up to a distance x and he wants to see up a distance y. Then the focal length of the required concave lens is f is equal to xy divided by x minus y. So this is the formula. Then hypermetropia means another defects of human eye, தூர பார்வை. Hypermetropia means also known as long sightness occurs due to the shortening of eyeball with this defect. ஸோ அதில் வந்து ஐபால் வந்து லென்த்தாக இருக்கும், இதில் வந்து ஐபால் வந்து ஷார்ட் ஆகிடும். வித் திஸ் டிஃபெக்ட் distance objects can see clearly but near objects cannot be seen clearly. தூரத்தில் இருக்கிற பொருளை கிளியராக பார்க்கலாம், பட் கிட்ட இருக்கிற பொருளை பார்க்க முடியாது. The focal length of eye lens is increased or the distance between eye lens and retina decreases. அதில் வந்து ரெட்டினா இன்க்ரீஸ் ஆகும்,
இல்லை ரெட்டினா டிக்ரீஸ் ஆகும். ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐ லென்ஸ் இஸ் இன்க்ரீஸ்டு. லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதில் வந்து லென்த் வந்து டிக்ரீஸ் ஆகும், ரெடியூஸ் ஆகும், இதில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஹென்ஸ் த நியர் பாயிண்ட் will not be at 25 cm for such eyes, and the near point has moved further. Due to this, the image nearby objects are formed behind the retina. So this defect can be corrected using convex lens. ஸோ ஹைப்பர்மெட்ரோபியாவை எப்படி வந்து இந்த குறைபாடை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இட் used. So see the picture, you can see understand the concept how to correct the hypermetropia defect. Then so corrected vision using a convex lens. Let a person with hypermetropia eye can be see object beyond a distance d. Suppose that he wants to see all the object closer than this distance up to a distance d. So then the focal length of regular convex lens, the formula f is equal to small letter d, capital letter D divided by d minus d. So then third one is presbyopia. Third defects, due to aging, ciliary muscles become weak and the eye lens become rigid, and also they loses its power of accommodation. presbyopiana ரொம்ப வயசாயிடுச்சுன்னா அபோவ் 40 ஏஜ் அடல்ட்டாக இருக்கவங்களுக்குலாம் சிலரி மசில்ஸ் இருந்தால் தான் அந்த ஐ லென்ஸ் வந்து ரொட்டேட் ஆகும். இப்போ சிலரி மசில்ஸ் வந்து ரொம்ப கம்மி வீக்காக ஆகிடுச்சுன்னா ஐ லென்ஸ் பிகம் ரிஜிடு, அது வந்து ஒரே இடத்துலையே நின்றுடும், ரொட்டேட் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ தே லூசஸ் இட்ஸ் பவர் ஆஃப், அவங்களோட பவரையும் கம்மியாகிடும், லூஸ் ஆகிடும். தட் மீன்ஸ் அவங்க லாஸ் பண்ணிவிடுவாங்க. Because of this, an aging person cannot see the nearby objects clearly, so it is also called as old age hypermetropia. Then a vision with a hypermetropia corrected vision using a convex lens, already we studied. Presbyopia, then third one is defect. Some persons maybe have both defects of vision, myopia as well as hypermetropia. So presbyopia na hypermetropia and myopia, கிட்ட பார்வை தூர பார்வை ரெண்டுமே அவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும். These can be corrected by bifocal lens. பைனா ரெண்டு லென்ஸ் இருக்குது. என்னென்ன லென்ஸ் இருக்குது? கான்கேவ் அண்டு கான்வெக்ஸ் லென்ஸ். அந்த ரெண்டு குறைபாடையும் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸ் ரெண்டுத்தையும் பொருத்துவாங்க அந்த கரெக்ஷன் பண்ணுறதுக்கு. அதனால தான் இதை வந்து presbyopia குறைபாடை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு பைஃபோக்கல் லென்ஸ். இன் விச் அப்பர் பார்ட் ஆஃப் கன்சிஸ்ட் ஆஃப் கான்கேவ் லென்ஸ். அப்பர் பார்ட் வந்து கான்கேவ் லென்ஸ் corrected myopia used for distance vision, and the lower part consists of convex lens to correct hypermetropia used for reading purpose. So படிக்கிறதுக்காக. Next, astigmatism, fourth defect. In this defect, eye cannot see parallel and horizontal lines clearly. ஸோ பேரலாவோ ஹரிசாண்டலாவோ கிளியராக பார்க்க முடியாது. இது வரைக்கும் கிட்ட பார்வை தூர பார்வைன்னு பார்த்தோம், ரெண்டுமே தெரியாத ஒரு டிஃபெக்ட்ஸும் பார்த்தோம். இது வந்து பேரலாவோ ஹரிசாண்டலாவோ நம்மளுக்கு வந்து ஐ சைட்னஸ் தெரியாது. இட் மே பி இன்ஹெரிட்டட் ஆர் அக்யூர்டு. இன்ஹெரிட்டட்னா அது வந்து வழியாக வம்சா வழியாக வர்றது, அப்பாவுக்கு இருந்தால் அதே குறைபாடு வர்றது, அதான். ஆர் அக்யூர்டு, இட் இஸ் டியூ டு த இம்பெர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐ லென்ஸ். சரியான அமைப்பு இல்லாமல் பிறக்கும் போதே அந்த மாதிரி இருந்தால் பிகாஸ் ஆஃப் த டெவலப்மெண்ட் ஆஃப் கேட்ராக்ட் ஆன் த லென்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த நம்ம கண்ணுக்குள்ளே இருக்கிற கான்வெக்ஸ் லென்ஸு வந்து சரியாக இல்லைனாலும் அல்சரேஷன் ஆஃப் கார்னியா, இன்ஜுரி டு த ரீஃப்ராக்டிங் சர்ஃபேஸ், அப்போ வந்து அங்கே அடிபட்டிருந்தாலோ இல்லை வந்து கார்னியா வந்து சரியாக இல்லைனாலும் இந்த டிஃபெக்ட் ஆகும். ஸோ astigmatism can be corrected by using cylindrical lens, toric lenses. அந்த லென்ஸுக்கு பேர் வந்து toric lens. So this is the 4 defects of human eye. First one is myopia, second one is hypermetropia, third one is presbyopia, and fourth one is astigmatism. So astigmatismக்கு வந்து it is corrected by cylindrical lens, toric lens, and ஹைப்பர்மெட்ரோபியாவுக்கு வந்து கான்வெக்ஸ் லென்ஸ், மயோபியாவுக்கு வந்து கான்கேவ் லென்ஸ், presbyopiaவுக்கு வந்து ஃபோக்கல் லென்ஸ். ஸோ திஸ் இஸ் த 4 defects of human eye. How to correct, how to find out the defects.